செல்வம் அதிகம் சேர்ந்து வந்தால் சொந்தம் பலரப்பா. செல்லா காசாய் நான் இருந்தால் மதிப்பு ஏதப்பா. எப்ப ஆட்கள் வருவாங்களாமோ, நீங்க பணக்கார நாய் பாருங்க வருவாங்க உங்களை தேடி. நீங்க ஒரு நல்ல கார் வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் தான் சொந்தக்காரனுக்கு எந்த ஞாபகம் வரும்? பிரதர் ஃப்ரீயா இருக்கிறீங்களா, வீடு வரைக்கும் வரட்டுமா? எதுக்கு அப்படின்னு கேட்டா, இல்ல கல்யாண கார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன், வரட்டுமா? இல்லன்னா கல்யாண கார்டு எங்க போகும் அப்படின்னா, பிரதர் வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடட்டுமா, வாட்ஸ்அப்ல அனுப்பிவிடட்டுமான்னு கேட்டா, அதே நபர் நேரடியா பார்த்துதான் பிரதர் கொடுக்கணும். என்ன பிரதர் உங்களுக்கு எல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பலாமா பிரதர்? நான் வரேன் பிரதர், நான் வர்றேன், உங்களுக்கு விட மிஞ்சி என்ன இருக்குது அப்படின்னு சொல்றாருன்னா உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு அர்த்தம்? செல்வம் வந்துருச்சு. அதான் ஆண்டவர் பிச்சைக்காரனா இருந்தாலும் வந்துருவாரு. நம்ம பாவத்தினால நம்ம வச்சிருந்த அந்த அக்கிரமம் ரொம்ப பெருசு, அதை கிளீன் பண்றதுக்குன்னு ஒரு சாக்ரிஃபைஸ். அதை யார் பண்ணாருன்னா, நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது நம்ம கூட இருந்தவர் கர்த்தர். அவர் நம்முடைய பணத்தை பார்க்கவே இல்லை, அவர் நம்முடைய அழகை பார்க்கவே இல்லை, எதையுமே பார்க்கல. என் இருதயம் உடைஞ்சிருக்குது, என்னை எதிர்பார்க்க கூட இல்ல, அவர் நமக்கு செஞ்சாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் இருக்காரு. அவர் பணம் இருக்கும் போதும் என் கூட இருப்பாரு, பணம். ஆனா உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு மேல கட்டின பொண்டாட்டி மனைவி மதிக்கணும்னா கூட என்ன வேணும் இன்னைக்கு? சத்தமா சொல்லுங்க சிஸ்டர். நீங்க இன்னைக்கு சம்பாதிக்காத ஒரு புருஷனை வீட்டுல வச்சு நீங்க எத்தனை நாள் சிஸ்டர் சோறு கொடுப்பாங்க? அதே போல நிறைய ஆண்களும் அப்படிதான். இந்த உலகம் நம்ம பலனா இருக்கிற வரைக்கும், நம்ம பணமா இருக்கிற வரைக்கும் தான் உலகம். ஆனா ஆண்டவர் மட்டும் யார் அப்படின்னு சொன்னா, சார் எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல, எவ்வளவு நல்ல தேவன் அல்ல. அவர் ஒண்ணும் இல்லாத போது நமக்கு கொடுத்த சமாதானம் எவ்வளவு பெருசு. ஹல்லேலூயா.